வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறது. நள்ளிரவில் அரங்கேறிய அரசியல் வியூகமா? திருச்சியில் அமித்ஷாவின் மிட் நைட் உத்தரவு என்ன? அப்போ எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி குறித்து தொகுதி பங்கீடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழலானது உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழக அரசியலிலே களம் சூடுபிடித்த நிலையில்தான், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று அதிரடியாக திருச்சிக்கு வருகை தந்திருந்தார். அது மட்டுமின்றி அவர் வர இருக்கும் இந்த தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்கு எல்லாம் சரி செய்யவும் கட்சியின் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தவும் தான் இந்த திடீர் பயணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று இரவு 11 மணி அளவில் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த அமித்ஷாவிற்கு பாஜக நிர்வாகிகள் எல்லாம் ஒரு உற்சாக வரவேற்பு ஒன்றை அளித்திருந்தார்கள். அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் அவர் தங்கியிருந்தார். அதாவது அமைச்சர்கள்லாம் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு பாஜகவின் உயர்கட்ட குழு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினாராம். இது முக்கியமான நிலை சந்திப்பில் என்னவென்றால், மத்திய அமைச்சர் எல் முருகன், மேலிட பார்வையாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி ஆகியோரெல்லாம், மூத்த தலைவர்கள் நைனா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்களாம். தமிழகத்தில் 2026 தேர்தல் நெருங்கி வரும் சூழல் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்தும் முயற்சியில்தான் பாஜக தீவிரமாக இறங்கியுள்ளதா. குறிப்பாக சொல்லப்போனால், ஆளும் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் கண்டிப்பாக அதிமுகவின் ஒரு பிளவுபட்ட அணிகள் எல்லாம் ஒன்றிணைக்கவே ஒரே வழி என்பதுதான் பாஜகவின் கணக்காக புரிந்து கொண்டார் அமித்ஷா அவர்கள். அதற்கான புது கணக்கையும் போட்டிருக்கிறாராம். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பலமான வாக்கு வங்கியை கொண்ட கொங்கு சமூகம் தென் தமிழகத்தின் தேர்தல் வாக்கரசியலில் முதுகெலும்பாக விளங்கும் முக்குளத்தேவர் சமூகமும் கைகோர்த்தால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி சாத்தியம் என்ற பாஜக மேலிடம் வகுத்து வருகிறது. இருப்பினும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்ப்பதற்கான தொடக்கம் முதலே கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்று ஆலோசனையின் பொழுது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து தலைவரிடம் கேட்டிருந்தார் அமித்ஷா அவர்கள். அதில் சில முக்கிய கட்டங்களை பிறத்திருந்தார். அதாவது குறிப்பாக கூட்டணி குழப்பங்களும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் பேசியதாக தெரிகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை கூட்டணியில் இணைப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை அதிமுக கவனித்துக் கொள்ளும். ஆனால் ஓபிஎஸ் தரப்பான கூட்டணியை எந்தவித தாமதமின்றி உடனடியாக இறுதி செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு கராராக உத்தரவிட்டார். மேலும் வெறும் பேச்சோடு நிற்காமல் தேர்தல் பணிகள் எல்லாம் நீங்கள் தீவிரப்படுத்தி பூத் அளவில் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அவர் கட்டளை ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சில தலைவர்களை எல்லாம் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் அதற்கான வியூகங்களாம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் டெல்லி பாஜக தலைமையானது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி கண்டிப்பாக அதற்கான தேர்தல் வியூகங்கள்லாம் வகுத்து வரும் நிலையில்தான் அமித்ஷாவின் உத்தரவெல்லாம் இருப்பதாக கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.